சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்லியிருக்காரு, தேவையில்லாத வதந்திகளை பரப்பக்கூடாது, இது பொலிட்டிக்கல் எதுவும் கிடையாது. அதாவது பொலிட்டிக்கல் மூலமாக நடந்து மக்கள் பலி கொடுக்கல. இங்கே நடந்த சம்பவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. எந்த பொலிட்டீஷியனும் தன்னுடைய தொண்டர்களும் தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய ஆதரவாளர்களையும் பலி கொடுத்து ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. ஸோ ஐயா அவர்களுடைய பதிவை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் ரைடர் இருக்கார், 40 ஆண்டு காலம் பல மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு தெரிவாங்கல்ல. ஸோ அதில் ஒரு நபர் ஒன்று பேசியிருக்காரு, அதையும் பாருங்க. இந்த இன்சிடென்ட் உங்க வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையை முடிக்க போகுது. முதல்ல பொறுப்பேற்கவே இல்லை. பொறுப்பேற்க அப்புறம் என்னங்க ஒரு தலைவர் இவர்? அடிப்படை நேர்மை கூட இல்லாத ஒரு மனிதர். இரண்டாம் கட்ட தலைவர்களும் போகல. அங்க அது ஒரு கட்சியே இல்லைங்க, அது ரசிகர் கூட்டங்க. நான் என்னோட கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால அனுபவத்துல சொல்றேன் கார்த்திகேயன், டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நின்ன கிரௌட நான் பார்த்ததே இல்லைங்க. கவர்மெண்ட் என்னங்க பண்ணும்? யூ டெல் மீ. ஸ்டாலின் கவர்மெண்டா இருக்கட்டும், நாளைக்கு எடப்பாடி கவர்மெண்டா, XYZ கவர்மெண்டா இருக்கட்டும், இவங்களே கூட ஆட்சி, நாளைக்கு விஜயா கூட வரட்டுங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இந்த அரசியல் இது இவங்க ஆல்டர்னேட்டிவும் கிடையாது, இவங்க வளர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதும் கிடையாது. எந்த விதமான நாம்ஸும் இவங்களுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் இருந்து இவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள். ஸோ இதில் நீங்க பார்த்ததுல என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அவங்க சொல்றது இந்த நபர் தான் இதுக்கு முன்னாடி டிவிக்கெல்லாம் அழிக்க முடியாத சக்தி, மாபெரும் சக்தி, இப்படிலாம் காசு கொடுக்காம ஏதாச்சும் ஒரு கட்சிக்காரங்களால ஆள் கூட்ட முடியுமா இப்படின்னு பேசின வாய். அதாவது இதுக்கு முன்னாடி டிவிக்காக்கு ஆதரவா பேசினாங்க. இப்போ டிவிக்காவோட அதே கூட்டம் ரசிகர்களாம், கொள்கை இல்லாத கூட்டமா, அதாவது காட்டு மிராண்டி கூட்டம் மாதிரி சொல்ல வராரு. ஸோ அந்த மாதிரி தான் பேசுறாரு. அவர் பேசுறதுல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிவிக்கான்றது அகற்றப்பட வேண்டிய கட்சியாம், தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல்ல இருந்தே அகற்றப்பட வேண்டிய கட்சியாம். இதே பத்திரிகையாளர் இதுக்கு முன்னாடி டிவிக்காவை பத்தி பேசினதை போய் நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவனுங்கெல்லாம் நடத்துறது நாடகம். மூத்த பத்திரிகையாளர்ன்ற பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? ஜேர்னலிஸ்ட்னா என்ன அப்பவே புரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு. இவங்க சரியில்லாத ஆட்டா. ஏன் இப்பதான் புதுசா அவங்க அனில் குஞ்சான்ஸ் பண்றானுங்களா? இவனுங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரே பேட்டர்ல தானே போயிட்டு இருக்கானுங்க. ஸோ சரி, மைண்ட் மேட்டர். இன்னொன்று ஒரு கரடி இருக்காப்புல சார், அப்படிதான் போடுறாங்க. அவர் பேர் எனக்கு தெரில, ஒரு யூடியூபர் ரிவ்யூவர் நினைக்கிறேன். அவர் எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணுவாப்புல. இந்த நபர் ஏற்கனவே ஒரு மேட்டர்ல மாட்டினாரு. ஸோ டிவிக்காக சப்போர்ட் பண்ற ஆளு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவிக்கா விஜயை பத்தி என்ன பேசுறாருன்னு கேளுங்களேன். நீங்க ஒரு தலைவனா அதற்கான எல்லா பொறுப்பையும் நீங்க தான் ஏற்க வேண்டும். அந்த மக்கள் உங்களை நம்பி தான் வந்தான், உங்களை பார்க்க தான் வந்தான். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஒரு சிங்கத்தை சர்க்கஸுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வர்ற ஒரு டிராமா ட்ரூப் தானே தவிர, அங்க ஒரு நிர்வாகி கூட உங்களால் நிற்க முடியல அப்படின்னா இவங்க சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள், ரசிகர்கள், டைஹார்ட் ஃபேன்ஸ், இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா டீமும் டிவிக்காக எதிராக நிற்கிது, விஜய்க்கு எதிராக நிற்கிது. ஓகே, இது அடக்குமுறை, ஒடுக்குமுறை. டிவிக்கா ஒரு நபரை இப்படியா காரணம் செய்வீங்க, எங்களை முட்டு கொடுக்காதீர்கள், எங்களை ஒடுக்காதீர்கள், எங்களை நசுக்காதீர்கள் அப்படின்ற ஒரு குரல் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. டிவிக்கால பேசக்கூடிய ஆள்லாம் பொது வெளியில பேசுங்க. ஒரு சில வார்த்தைகள் இருக்கு, நார்மலாக பேசுவோம்ல, அந்த மாதிரி வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. அதுக்கு மேலே பேச ஆரம்பிச்சிங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். அப்படிதான் இந்த அல்கரிதம் ஒர்க் ஆகுது. யூடியூப்லோட கைட்லைன்ஸ்னு இருக்கு, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு. அது எது விஷயத்த பேசணும், எது பேசக்கூடாதுன்றது படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோதான் எமோஷனல் ஆனாலும் அது பேசிட்டீங்க அப்படின்னா அதை தயவுசெய்து கட் பண்ணிடுங்க, இல்லை அந்த வார்த்தையை மியூட் பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் ட்ராமால நாமளும் ஒரு பகடைக்காயா மாறிடுவோம். இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ விஜய்க்காகவோ டிவிக்காகவோ பேசலை, இங்கே இறந்த மக்களுக்காக மட்டும்தான் பேசுகிறேன். 41 உயிர் போயிருக்கு. நம்ம போன வீடியோவில் பேசும்போது 39, அதுக்கப்புறம் ஏறும் தெரியும். ஸோ 41 உயிர் போயிருக்கு. ஸோ இந்த உயிர் போனது சாதாரண சக மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கான வீடியோ தான் இது. நான் போடுற வீடியோ எல்லாமே மனிதர்களுக்கான வீடியோ. பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ இல்லை அவனுக்கோ இவனுக்கோ நான் மேலே கீழே சைடு எதுவுமே கிடையாது. மக்களுக்கான வீடியோ. வாங்க வீடியோ கிளப்பலாம். படிச்சு சொன்னங்க, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுங்கடா, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுடா, ஒரே ஒரு சாத்துக்குடி ஆப்பிள் போய் தர சீட்டு தர மாட்டாருன்னு சொன்னேன். சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் கரூர்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ஸை பத்தி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு.
சீனாக்கும் கரூருக்கும் டிவிக்காக்கும் என்னங்க சம்பந்தம்? சீனாக்காரன் ஒருத்த பொலிட்டிஷியன் எதுக்கு இங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸ்க்கு வருத்தம் தெரிவிக்கணும்? ப்ரோ, ஒரு துக்க நிலவு நடந்துச்சுன்னா சொல்லுவாங்களா ப்ரோ? அது வந்து ஒரு அச்சுறுத்தலான தீவிரவாதி அந்த குரூப் ஒரு அட்டாக் பண்ணது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. மிகப்பெரிய புரட்சி இந்த ரிபல்ல நடந்துச்சுல்ல, ஜென்சி போராட்டம். அண்டர்லைன் த வேர்டு ஜென்சி போராட்டம். இதை நான் இதோட மீனிங் நான் மொத்தமா என்ன விஷயம்ன்றது, கோரம்சம்ன்றது நான் கிளைமேக்ஸ்ல சொல்றேன். இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சீன பொலிட்டிஷியன் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இங்கே வருத்தம் தெரிவிக்கிறாரு. சீன நாட்டு கந்தன், நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம், குபேரன் கூட்டம், இங்க இருக்க குபேரன் கூட்டம், வணிக கூட்டம். ஸோ இது கோ இன்சிடென்ட்ஸ்லாம் கிடையாது, மெசேஜ் தான். நம்ம ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா நோட் பண்ணி பாருங்க. விஜயே சொன்னார் மீட்டிங்ல, போலீஸ்காரங்களால தான் நான் அவங்களுடைய பாதுகாப்புனால தான் நான் இங்க பத்திரமா வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அடுத்த வீடியோ கட்லேயே அந்த விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இதை இந்த அமைச்சர் பார்க்கலையா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. புசி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆளை கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க, தலைமறைவு அப்படிலாம் சொல்றாங்க. அவரோட வீடியோஸ் கூட ரோட்ல இருந்து புலம்புற மாதிரி வீடியோலாம் ஏதோ பரவுச்சுன்னு சொன்னாங்க. அது மோஸ்ட்லி நான் ஃபுல்லா பார்க்கல, ஆனா வீடியோ தம்ப்லைன் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா தலைமையை தான் தூக்கியிருக்கணும், விஜய் தான் மெயின் காரணம், அவரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். வரேன் விஷயத்துக்கு வரேன். ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்து எல்லாருமே இந்த வீடியோ கிளிப், ஃபோட்டோ கிளிப்ஸ், நியூஸ் கிளிப்ஸ்லாம் போடுறேன். எல்லா பொலிட்டிஷியன்ஸும் உதவி பண்றதுக்கு உதவிக்கரம் நீட்டுறாங்க. மக்கள்கிட்ட எல்லா பொலிட்டிஷியனும் இப்படி தான் இருக்கணும். ஆனா இந்த கரூர் இன்சிடென்ட்ஸ்ல மட்டும் ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம், அதுலேயும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, மக்கள் தான் அவதிப்பட்டாங்க. அதுக்கு இப்போ இடைப்பட்ட காலத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், ஸோ இந்த மேட்டர் நடந்துச்சு. இந்த மேட்டருக்கு ஏன் எல்லா தலைமைகளும் வந்து இந்த விஷயங்களை பண்ணலை? அப்போ இந்த அரசு என்ன பண்ணியிருக்கணும்? யாரையாச்சும் ஒருத்தவங்க பொறுப்பு எடுத்துருக்கணும். இப்போ எல்லாருமே விஜய் மேலே பிளைம் பண்ணுறாங்க, விஜய் தான் இது காரணம், விஜய் தான் இது பண்ணியிருக்கணும். அப்போது ஒரு அரசாங்கம் நடத்துகிறாங்க அப்படின்னா, அந்த அரசாங்கத்தில் கள்ளச்சாராயம் நடத்தி 60 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படின்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த இடத்துல எது வீக்காக இருக்குது? ஏதோ ஏங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது நடக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது மூலிமா மேஜரான ஒரு ப்ராப்ளம் பப்ளிக் ஒரு த்ரெட்டனிங்காக இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு தலைமைக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, அந்த இடத்துக்கான தலைமை அவர் தானே. அப்போ அவர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும்ல. அந்த இடத்துல காசு கொடுத்தாங்க, 10 லட்சம் அனுபவிச்சாங்க, அதெல்லாம் ஓகே. எனக்கு என்ன சிரிப்பு இருக்குன்னா, விஜயை பார்க்க போன கூட்டத்தில் இறந்து செத்தவனுக்கு 30 லட்சம் கிட்ட வருது. இவர் 10 லட்சமா, அவர் 10 லட்சமா, 20 லட்சமா அப்படின்னு அப்படி சேர்த்து பார்த்தா 40 லட்சம் 35 லட்சம் கிட்ட வருது. இங்கே தூத்துக்குடியில் குடிச்சிட்டு செத்தாங்க, அவங்களுக்கும் 10 லட்சமா. எனக்கு புரியல. அவன் வாலண்டரா போய் குடிச்சு செத்து போயிருக்கான். அதை யார் எடுத்து நடத்துனது, எங்க போய் குடிச்சான், இது எப்படி நடந்துச்சு, இது நெட்வொர்க் என்ன, இந்த நெட்வொர்க் யார் ஆர்கனைஸ் பண்றாரு, இதுக்கு மேல யாரு, இந்த விஷயங்கள் நடந்ததுக்கான இன்சூரன்ஸுக்கு பொறுப்பாளி யாரு, அவங்கள தானே தூக்கியிருக்கணும். அதானே அதுக்கான ஜஸ்டிஸ். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க விடாம தடுக்கிறது தானே ஜஸ்டிஸ். ஆனா இவங்க 10 லட்ச ரூபா கொடுத்து முடிச்சுட்டாங்க. இதை மறந்துட்டீங்க, அவ்வளவுதான். அஜித்குமார் அதே இன்சூரன்ஸ் தான், பணத்தை கொடுத்து முடிச்சுட்டாங்க. இங்க என்னன்னா, ஒரு இன்சூரன்ஸ் நடந்துரும், அதை பத்தி மக்கள்லாம் பேசினாதான் அவங்களுக்கு அந்த நிதி உதவியே கிடைக்கும். என்ன மாதிரி அற்புதமான ஒரு கட்டமைப்புக்குள்ள வாழ்றோன்றது நினைவு வச்சுக்கோ. இந்த புசி ஆனந்த்ன்றவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் மீட்டிங்ல வந்து இவர் வரதுக்காக வழி விட்டுட்டு இருக்காங்க. இந்த புசி ஆனந்த் வர கார்ல இவங்கெல்லாம் வெறி உண்டு எங்கேயா வழி விட்டுட்டு இருக்காங்க. தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காப்ல ஒய்யாரமா. இவங்கெல்லாம் இப்படிதான். நீங்க அவங்கள வசதியா வச்சிருக்கீங்க, அவங்க உங்களை வசதியா வச்சுக்க மாட்டாங்க, பலியாடா தான் ஆக்குவாங்க. ஒருத்தர் இறந்துருக்காரு, டிவிக்காவோட ஒரு நிர்வாகி ஒருத்தர் இறந்துருக்காரு, ஏதோ எழுதி வச்சுட்டு இறந்துருக்காரு. எதுக்கு? நிர்வாகியே இப்படி இருந்தாரு அப்படின்னா, தொண்டர்கள், அடித்தட்டு தொண்டர்கள், ஆதரவாளர்கள் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக தான் பார்க்க போறோம். ஒரு குழந்தைகளை வச்சுதான் மெயின் ரீசன் ஆரம்பிச்சிச்சு. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு எப்போ வைப்பீங்க? ஒரு வயசு கிட்ட வைப்பீங்க, இல்லை குழந்தை பிறந்த ஒரு 3-4 மாசத்துல வைப்பீங்க, இல்லை கழுத்துல நின்ன பிறகு தான் வெளியே தூக்கிட்டு போவோம். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு பையன் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கான், அவனோட ஒய்ஃப் கூட இருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு போய் பேர் வைக்காம விஜய் தான் பேர் வைப்பாராம். விஜய்க்கு தான் பேர் வைக்கணும்னு சொல்றாப்புல. அந்த வீடியோ கிளிப் பாக்குறீங்க. இது பேர் வைக்கிறேன், என் பையனுக்கு பேர் வைக்கல, தளபதியாக வந்து பேர் வைக்கணும், அதனால் வந்திருக்கோம். நானே ஒய்ஃப் வந்திருக்கோம். இந்த பேர் வச்சாதான் குழந்தைகளும் வந்திருக்கீங்களா? ஆமாம், அதாவது குழந்தைகிட்ட வந்தேன், தளபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து
சீதானா இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். சீதானாகிட்ட பேசிட்டு வந்துருக்கு. பாலா இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். வாடா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன்னு பிடிக்கும். எனக்கு அப்போ இருந்து பிடிக்கும். சின்ன வயசுல ஒரு மாற்றம் வரணும். இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அது ரொம்ப சந்தோஷம் தான். அவரோட ஆசை, அதனால் நான் வைக்கணும்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ரொம்ப ஹாப்பி தான். அவர் பேர் வைக்கிறதுல ரொம்ப ஹாப்பி தான். சின்ன வயசுல தலையோட வெறியன் தலை நானு, தளபதியோட வெறிய. நீங்க வேற இப்போ வீட்டில் என்ன சொல்றாங்க, தளபதி வசூல் உசுரே கொடுப்பேன். நீங்க வேற இப்போ வீட்டில் என்ன சொல்றாங்க, தளபதி வசூல் உசுரே கொடுப்பேன். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வைக்கணும். அவங்களோட நிர்வாகி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படிங்க குழந்தை ஏற்றிக்கிட்டு வரீங்க, எப்படிங்க அவர் பேர் வைப்பார், அந்த கூட்டத்தில் எப்படிங்க போய் பேர் வைப்பீங்க அப்பெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நிர்வாகம் இருக்கால, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைமை யாரோ ஒருத்தர் பேர்லாம் சொல்றாங்க. அவங்க அந்த பொறுப்பில் இருக்க ஒரு ஆட்கள், இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வர சொல்லியிருக்காங்க. அவங்க வர சொல்லி தான் நான் கூட்டி வந்தேன்னு சொல்றாங்க. இப்போ பொறுப்பில் இருக்க ஆட்களுக்கு அறிவு இருக்கணும்ல. நம்ம கூட்டத்தில், நம்ம வந்து டிவிகா கூட்டத்தில் கண்டிப்பாக மோஸ்ட்லி எப்படி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடம், குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பேர் வைக்கலாம் நேரம் இருக்காது. நம்ம ஆட்களுக்கு வந்து ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்படுறது கிடையாது. ஏங்க ஏறாதீங்கப்பா, இங்கே ஏறாதீங்கப்பான்னு சொன்னால் அவங்களுக்கே ஒரு டிசிப்ளின் இல்லை. நம்ம டிசிப்ளினை இருங்கடான்னு சொன்னாலும் கேட்கறது இல்லை. இங்கே ஒரு பச்சை குழந்தைய கூட்டி வந்து பேரெல்லாம் வைக்க வேணாம், தலைவர் வந்து அலுவலகத்தில் வந்து சந்திச்சு அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து பேர் வச்சுக்கோங்க, இப்படித்தானே ஒரு நிர்வாகி சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த கூட்டத்தில் மற்ற கட்சிக்காரங்களாம் அந்த பேர் வைக்க சொல்லுவாங்கள்ல, பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கூட்டி வந்து பண்ணி நம்மளும் ஒரு எல்லா பொலிட்டிஷியன் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு வேலை பார்க்குறாங்க. இந்த பையன் சொல்கிற இன்னொரு விஷயத்தை கவனிங்க. எனக்கு அவர் தாங்க உயிர், சின்ன வயசுலேருந்து உயிருங்க. எதுக்கு காரணம் என்ன, சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். இதில் இந்த வீடியோஸ் பார்க்க போறீங்கல்ல, இந்த வீடியோ கிளிப்ஸ் நான் நிறைய போட போகிறேன். இந்த வீடியோ கிளிப்ஸ் மூலமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் சொல்கிறது ஒரே ஒரு ரீசனாக தான் இருக்கும். அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் சினிமாவில் நல்லது செய்கிறாரு. இவங்களுடைய அறியாமையை பாருங்கள். அவர் நல்லவரா, அவர் நல்லவர்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? கூடவே வாழ்ந்துருக்காங்களா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களா, நெய்பர்ஸ் ஆகங்களா, இல்லை மாமான்னு சொல்கிறாங்க, மாமாவை பார்க்க கூட்டி வந்தோம், விஜய் மாமா பார்க்க. நீங்கள் மாமான்னு சொல்கிறீங்க, அவர் தாய் மாமா சீர் எடுப்பாரா? உங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் எடுத்து நடத்துவாரா? வயசு கேசு சமைஞ்சு கிமிஞ்சு உட்காந்துச்சுன்னா மொட்டை கிட்ட போட்டோன்னா காது குத்து அவர் முடியல வச்சு குத்துவீங்களா? நீங்களா புரிஞ்சுக்கிறீங்க, நீங்களா ஏற்றுக்கிறீங்க. மக்களுடைய அளப்பெரியான அன்பு, அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அறியாமைன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த வீடியோ கிளிப் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய அறியாமை எவ்வளோ உச்சத்தில் இருக்குன்னு பாருங்கள். நிச்சயமாக அவங்க படித்தவங்களா தான் இருப்பாங்க, சத்தியமாக படிச்சிருப்பாங்க. புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்களா? குழந்தை ஏற்றிக்கிட்டு வந்து இந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் இல்லை, இந்த குழந்தைங்க சம்பந்தமான வீடியோ கிளிப் நிறையா போடுறேன், கவனிங்க. அங்கே எப்படி அந்த 10 சிறுமிகள், 5 சிறுவர்கள் 5 சிறுமிகள் இறந்ததுக்கான காரணம் என்னென்னா, திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ உளவுத்துறையோ இல்லை துறை அமைச்சர் இருக்கார்ல அவரோ இல்லை நிர்வாகமோ டிவிகா தலைவரோ ஏன் நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்களோ யாருமே கிடையாது. இதுக்கு காரணம் முழுக்க காரணம் முதல்ல தொண்டர்கள் சொல்லக்கூடிய இந்த ரசிகர்கள், மூல வளர்ச்சி குன்றிய இந்த மனிதர்கள் தான். எங்க இடத்துல இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு. எங்க எதை செய்யணும், எந்த இடத்துக்கு யாரை கூட்டி போகணும், குழந்தைகளை எங்கெல்லாம் கூட்டி போகணுன்ற அவேர்னஸ் இருந்திருக்கணும். சரி, ஓகே, இதுலயே பேசி முடிக்க வேணாம். நீங்க இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பாருங்க, உங்களுக்கே புரியும். நான் ஏன் இப்போ இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்றது உங்களுக்கே புரியும். சின்ன வயசுல தலையோட வெறியன் தலை நானு, தளபதியோட வெறிய. நீங்க வேற இப்போ வீட்டில் என்ன சொல்றாங்க, தளபதி வசூல் உசுரே கொடுப்பேன். நீங்க வேற இப்போ வீட்டில் என்ன சொல்றாங்க, தளபதி வசூல் உசுரே கொடுப்பேன். வீட்டில் பெரியவங்களா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட தானே பேர் வைக்க சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்கலாம், அதாவது தகப்பனான்ற பேர்லனால நீங்கள் பேர் வைக்கலாம், இல்லை உங்கள் மனைவி வைக்கலாம், உங்கள் மனைவி வீட்டார் வைக்கலாம், எங்கள் மாமா உங்கள் வீட்டாளர்கள் வைக்கலாம். பெரியவங்களாம் எதுவும் சொல்லலைங்கிறதுக்கு அவன் யாருங்க சொல்கிறது, நான் தளபதிக்காக உசுரையை கொடுப்பேன்றாப்புல இருந்தாலும் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு தளபதிக்காக உசுரை கொடுப்பாங்க. சரி, நீங்கள் தளபதிக்காக உசுரை கொடுத்துட்டீங்க, உங்கள் குழந்தைய தத்தெடுத்து இந்த குழந்தைக்கு நான் பொறுப்பு, உங்கள் மனைவி எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னோட பொறுப்பு, ஏசி காரு என் வீட்டில் எப்படி என் பிள்ளை வாழுதோ அதே மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளை நான் வாழ வைப்பேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து டிவிகா தலைவர் விஜய் சொல்லுவாரா? இல்லை சொன்னாரா? ஏதாவது ஸ்கூல் காலேஜில் ஏதாச்சும் படிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க, அவ்வளோதான். அப்பாவாக இருந்து நீங்கள் செய்கிறது சரியாக இருக்குமா? யாரோ ஒருத்தர் கில்ட்டில் ஃபீல் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது எப்படி இருக்குமா? வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு இருக்குல்ல. உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படி ஒழுங்காக வளர்ப்பீங்க? இந்த மாதிரி ஒரு கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு தளபதிக்காக நான் உசுரையை கொடுப்பேன்னு சொல்கிறது என்ன மாதிரி ஒரு மனநிலைன்னு பாருங்கள். இதே ரசிகர்கள் தான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தாம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு வச்சுருந்த ஒரு ஏதோ சர்ஜரிக்கோ ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுருந்த பணத்தை பேனர் அடிச்சிருக்கான். பால் குடம் இதெல்லாம் ஊற்றுவான் இல்லை, அது பண்ணியிருக்கான். இவ்வளவுதான் இந்த தொண்டர்களுடைய புத்தி, இவ்வளவுதான். உங்களுக்கு நான் பேசும்போதே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குட்டி கொஞ்சம் அடுத்து முளைத்து வர புதிய காலம் அதை என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன வயசுல இருந்து தமிழக வெற்றி கழகம்
வாழ்க வாழ்க. அவனுக்கு என்னன்னே தெரியல. ஒரு கூட்டத்தில் வந்து கத்துனா எல்லாரும் விஜய் விஜய் கத்துறாங்க. சினிமாவில் பார்க்குறோம் விஜய் வந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு பாட்டு பாடுறாப்புல, நிறைய பேரை காப்பாத்துறாரு. மிரசல் படத்தில் சங்கிலி கருப்பேன்னு கத்துறாப்புல, நம்ம ஆடுறா அவரு அப்படின்னு நம்புறாங்க அவங்க. அந்த நம்பிக்கை மட்டும்தான், சினிமாவில் வர நம்பிக்கை மட்டும்தான். இதே ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, அடுத்து வர ஒரு அம்மா இப்போ பேசினவன் ஒரு தற்குறி, ஒரு 90s கிட்னு வச்சுப்போம், 90s கிட் தற்குறி. அடுத்து வந்தது வந்து ஜென்சிக்கு தற்குறி. இப்போ வருது 80s 70sல இருக்க ஒரு அம்மா பேசுறாங்க, அதையும் கேளுங்க. அவரை பார்க்க தான் நாங்கள் எல்லாரும் ஆவலாக வந்திருக்கோம். அவர் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்ப்போம். விஜய் நாங்கள் அவர் படம் பார்த்ததுலேருந்தே நாங்கள் பிடிக்கும். அதுக்கு மேலே அவருடைய குணப்புறம் இதுக்கு மேலே தான் இன்னும் நல்லா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் எல்லாம் வராரு, பிடிச்சிருக்கு. வேறெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவரை பற்றி என்ன சொல்கிறது இருக்குது. ரொம்ப நல்லவர், பிடிச்சிருக்குது. அவர் ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருமே அவர் பிடிக்கும். அவர் ரசிகர் நாங்கள் எல்லாமே. விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் வரட்டும் 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 வரும், வந்து பார்க்கணும் ஆவலாக இருக்கிறோம். வரட்டும். தேங்க்யூ விஜய் சார், விஜய் சார், விஜய் சார், தேங்க்யூ. நீங்கள் வரணும், ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து நடிச்சிருக்காரு, அவர் படம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் படம் பிடிக்கும், அவர் எங்களை ரசிக்கிறோம். ஐ மீன் அவர் பிடிச்சிருக்கு. அவர் ஸ்டைலாக ஃபோட்டோ போடுறது, ஸ்டைலாக நடந்து வருது, ஸ்லோ மோஷன் ஷாட்டு, பாட்டு, இந்த மாதிரி மூவிஸில் ஒரு எமோஷனல் சீன்ஸு, இதெல்லாம் பார்த்து மட்டுமே தான் இவரை பின் தொடர்ந்துருக்காங்க. இவரை பற்றி பர்சனல் லைஃப் அவருக்கு எதுவுமே தெரியாது, என்னன்னே தெரியாது. அவங்க மனைவி எங்கே இருக்காங்க, குழந்தை என்ன படிக்குது, எதுவுமே தெரியாது. வெறும் விஜய் ஒரு சினிமா நடிகர், அவ்வளோதான். அவர் நடிக்கிறார், நாங்கள் படம் பார்க்குறோம், இவ்வளோதான் இவங்களோட தொடர்பு. இவங்களுக்காக இவங்க உயிர் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய அறியாமை. ஸோ இந்த அறியாமையின் உச்சம். இன்னொரு பையன் வரான், 2K கிட்ட வரான், அவன் பேசுறதையும் கேளுங்க. என்னைக்குமே டிவிக்கே தானே, அவர் எதுவுமே வர முடியாது தமிழ்நாட்டுக்கு. 2026 டிவிக்கே தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் அண்ணா வந்தாருன்னா நம்ம நாமக்கல் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்குமே நல்லது செய்வாங்க. இது ஒன்று தான் நான் சொல்கிறது. விஜய் அண்ணா ஒழுங்காக பார்க்க விட்டாலே போதும். எல்லாருமே கூட்டத்தில் கத்த வேணா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வேற எதுவும், அவ்வளோதான் வேண்டுகோள். 2026 இவர் தான் எலெக்ஷனில் ஜெயிப்பாரான். ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 இல்லை 2 வாங்குவாங்க. விஜயகாந்த் இருக்காருல்ல, அவருக்கு சேராத கூட்டமா, அவருக்கு பின்னாடி ஃபாலோ அப் பண்ணாத கூட்டமா, அவ்வளோ ஒரு க்ரௌட் ஃபாலோவர்ஸ், அவ்வளோ ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே சேஞ்சஸ் வர முடியல. இப்போ அவரே இல்லை, அது வேற விஷயம். பட் இதுதான் அடுத்த கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு வந்தவர் அவர். இப்போ இவர் அடுத்து வந்து டஸ்கி எம்ஜிஆர் இவர். ஸோ இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, இந்த பசங்களோட புரிதலை பாருங்களேன். நம்ம தலைவர் ஜெயிச்சிருவாரு, ஜெயிச்சு என்ன பண்ண போற? இதுதான் திமுக ஜெயிக்கும் போது கலைஞர் ஒருத்தர் வந்தார்ல, அவர் ஆட்சிக்கு வரும்போது, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது, ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது, இதே மாதிரி உன் தாத்தனோ பாட்டனோ இல்லை உன் அப்பாவோ யாரோ வந்து இப்படிதான் பேசியிருப்பேன். என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில்? நீ வந்து இந்த இடத்துல விஜய்க்காக பேசுறது தான் நடந்திருக்கு. சின்ன வயசுல அவர் படம் பார்த்து வளர்ந்தவனா நான். அவர் அப்பயே நான் நினைச்சிருக்கேன் அரசியல் வந்தா நல்லா இருக்கும்னு. இப்போ அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டாரு. அவர் தான் இப்போ தெய்வம் எல்லாமே. அதாவது தொன்று தொட்டு வரும்னு சொல்லுவாங்கல்ல, பாரம்பரியம். இந்த தலப்பா கட்டு பிரியாணிக்கு ஒரு பாட்டு வரும், பாரம்பரியமா வர்றதுனால சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொன்று தொட்டு அடிமையாயிருக்கீங்க. உங்க அப்பா கலைஞருக்கு அடிமை, உங்க தாத்தா அண்ணாக்கு அடிமை, உங்க அடுத்த வர ஜென்ரேஷன்ல இருக்க ஒருத்தவங்க இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அடிமை, நீங்க டிவிக்கு அடிமை, ஒரு பக்கம் தமிழ் தேசத்துக்கு அடிமை. கடைசி வரைக்கும் வாழ்க ஒழிக இப்படிதான் வாழ்ந்திருக்கீங்க. என்ன நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. சரி, இதுதான் மெயின் மேட்டர். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் கிளிப்ஸ் தான். குழந்தைகளை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஒவ்வொருத்தவங்களும் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இது என்ன மாதிரி வீரியமான விஷயம். இந்த நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு மெயின் ரீசன் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா ஏதாவது நல்லது பண்ணுவாரு. குழந்தைங்க எல்லாம் கூட்டு வர வேணாம்னு சொன்னாங்களே, திரும்ப குழந்தையோட வந்துருக்கீங்களே. என்ன வயசு? 1 வயசு இருக்கும் பாப்பாக்கு. 2 வயசு குழந்தைய கூட்டு வர சிரமம் இல்லையா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு விஜய் தான் முக்கியம். இல்ல, என் குழந்தையும் விஜய் தான் பார்க்கணும்னு சொல்லுது. யாரை பார்க்க வந்திருக்கோம் சொல்லப்பா? யாரை பார்க்க வந்திருக்கோம்? விஜய் மாமா. நீங்க மறுபடியும் குழந்தையெல்லாம் கூட்டு வர வேணாம் உங்க தலைவர் சொல்றாரு. குழந்தையெல்லாம் கூட்டு வராங்கன்றாரு, திரும்ப பாப்பா கூட்டு வந்துருக்கீங்க. 2 வயசா? பாப்பாக்கு எத்தனை வயசு? 3 வயசு குழந்தைய கூட்டு வர சிரமம் இல்லையா? எவ்வளவு வெக்கையா இருக்கு. பாப்பா நைட்டு தூங்கவே இல்லை. 2 மணிக்கு விஜய் மாமா பார்க்க போகணும். சீக்கிரம் எழுப்பிடுவாங்க. தூங்காமா நைட்டு சாப்பிட கூட இல்லை. விஜய் மாமா ஒரு நியாயம் இருக்கா? 3 வயசு குழந்தைய சாப்பிடாம இந்த அளவுக்கு விஜய் வரணுங்கிற ஒரு ஆர்வம், பார்க்கணுங்கிற. விஜய் மாமா வந்து ஒரு கால சிஎம் ஆகணும் பிள்ளைக்கு வரையும் தோணுது. இருங்க, 3 வயசு குழந்தைய ஒரு நியாயமா பேசுங்க. நீங்க இப்ப விஜய் இப்ப குழந்தைய கூட்டு வர தப்பு இல்லையா? பாவம் இல்லையா? அவங்க பிள்ளை வந்து நான் வேலைக்கே போகாம இன்னைக்கு பாப்பாவுக்காக வந்திருக்கேன். விஜய் மாமா பார்க்கணும். ஏமா, இது என்ன வயசு பையனுக்கு? 1 வயசு குழந்தைய கூட்டு வரலாமா? எங்க விஜய் பாக்குறதுக்கு குழந்தைய கூட தூக்கிட்டு வருவோம். நீங்க வாங்கம்மா விஜய் பாக்குறதுக்கு. குழந்தை 1 வயசு குழந்தை, பிறந்த குழந்தைய கூட தூக்கி வர எங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு உரிமை இருக்கு.
நான் கஷ்டப்படாம நான் பார்த்து அழைச்சிட்டு போவேண்ணா. எங்க விஜய் நான் பார்க்க வந்துக்கிறேண்ணா. விஜய் நான் எங்க அண்ணனை நாங்க பார்க்க வந்துக்கிறேண்ணா. சரி, போலீஸோ சரி, போலீஸோ சரி, கட்சிகளும் சரி, குழந்தைய கூட்டு வராங்க. 1 வயசு குழந்தையெல்லாம் கூட்டு வராங்க, 1.5 வயசு குழந்தைய கூட்டு வராங்க. அந்த குழந்தை சாப்பிடாம இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன மனநிலைன்னு தெரியல. ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸ்க்கும் நான் தனியாக சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து நான் வந்து இந்த ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்னு தேவையில்லை. அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவனோட புரிதலை பார்த்தீங்களா? இவ்வளோதான். இப்பேற்பட்ட கூட்டம் கூடும் போது இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் ப்ராப்ளம்ஸ் வருமா வராது? புரிதல் உள்ளவன் ஒரு கூட்டம் கூடும் போது இது சரியில்லாத மாதிரி இருக்குன்னா அப்போவே நைஸாக நகண்டுருவான். இல்லை அவேர்னஸ் பண்ணிடுவான். கூட்டம் சரியில்லாத மாதிரி இருக்குது, கூட்டம் கூடாதீங்க, யாரும் அந்த விஜயை நோக்கி போகாதீங்க, எல்லாரும் வெளியே வாங்க, வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் பண்ணியிருப்பான். புரிதல் உள்ளவன் புரிதல் உள்ளவன் குழந்தைய தூக்கிட்டு அங்கே போயிருக்கவே மாட்டான். ஸோ போய் இந்த நெரிசல் நடக்கும்போது ஒரு ப்ராப்ளம் நடக்குது. இந்த மாதிரி கூட்டத்தில் கொஞ்சம் மூளையை பயன்படுத்துகிறவன் அரசியல் பண்ணான்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குமா நடக்காதா? ரொம்பலாம் அரசியல் பண்ண தேவையில்ல, ரொம்பலாம் மூளையை வேலை செய்ய வைக்கல. இவங்க எல்லாருமே அடிமைகள், தற்குறி அடிமைகள், மூளைன்னு ஒன்று இல்லாத தற்குறி ஜாம்பிஸ். இவங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். அப்படிதான் மனிதர்களை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவேர்னஸ் இல்லாத, விழிப்புணர்வு இல்லாத தற்குறி ஜாம்பிஸை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி இப்படி பலியாக்கிடலாம். நான் சொல்றது இப்போ விஜய் தான் அதை பண்ணாரு, டிஎம்கே தான் அதை பண்ணுச்சு, ஏடிஎம்கே தான் அதை பண்ணுச்சு, பிஜேபி தான் பண்ணுச்சு, ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுச்சு, 3 எழுத்து கூட்டம் தான் பண்ணுச்சு அப்படிலாம் சொல்லவே முடியாது. சொல்லவும் கூடாது. எவனா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறான், அவனுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு. நீ உனக்கு வச்சிருந்த புத்தி எங்க போச்சு? உனக்கு இருக்க அறிவு எங்க போச்சு? உனக்கு எங்க புரிதல் இல்லை? நீ தானே போய் செத்து போன, அவங்க போய் சாகலையே. இந்த ஒருத்தன் சொல்றேன்ல, ஏமாத்துறவன் திருந்த மாட்டான், ஏமாறுறவன் திருந்தணும். நம்ம ஏமாறல, நம்ம வந்து புத்திசாலியா இருக்கோம், நம்ம வந்து நம்மளை ஏமாத்த வரோம், நம்ம உஷாரா இருக்கோம் அப்படின்னா ஏமாத்துறவனுக்கு வேலை இருக்குமா? இங்க உலகத்துல ஏமாத்துறவனை திருத்தவே முடியாது, ஃப்ராடு பண்றவனை திருத்தவே முடியாது, பாலிடிக்ஸ் பண்றவனை திருத்தவே முடியாது. திருந்த வேண்டியது நாம புத்திசாலியா இருந்துட்டோம், நாம தெளிவாயிட்டோம் அப்படின்னா அந்த ஏமாத்தக்கூடியவே புத்திசாலியாகவும் மாற முடியாது, தெளிவாகவும் மாற முடியாது, ஞானமாகவும் ஆக முடியாது. ஏன்னா அவனோட மூளை வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்கு. அப்படி மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு கூட்டம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நாம எந்த அளவுக்கு தற்கொலையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிளான விஷயம். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். விழிப்புணர்வுன்றது நம்மகிட்ட இருக்கணும். நாம விழிப்புணர்வோட இருந்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்ட முடியாது. இவங்க பண்ணக்கூடிய சீப்பை வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க. வெறும் சீப்பை வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத சீப்பை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் எங்க போய் செய்ய போறான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸியா உஷாராயிடலாம். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரியல. ஜென்சி போராட்டம் ஒன்று வரும்னு நம்ம சொன்னோம். நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? பாலா வந்து என்ஜிஓ மூலயமா ப்ராப்ளம் வருது. அந்த நேபாளில் நடந்த சோனம்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் மாதிரி நேபாளில் அந்த லடாக்ல தான் அந்த சோனம்ன்றவர். நேபாளில் நடந்த ஜென்சி போராட்டம் மாதிரி, லடாக்ல நடந்த ஜென்சி போராட்டம் மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஜென்சி போராட்டம் பாலா மூலியமா நடந்துற போதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே அதை பத்தியும் பேசுனீங்க, எல்லாருமே அதை பத்தியும் பேசினாங்க. நான் அப்ப சொன்னேன், தெளிவாவே சொன்னேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல தெளிவா சொன்னேன், பாலா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஆள் கிடையாது, அவன் அந்த அளவுக்கு ஒரு ஆள் கிடையாது, அவனை அப்படி கொண்டு வரவும் மாட்டாங்க. ஆனா நல்லா சொன்னேன், தெளிவா சொன்னேன், இந்த விஷயத்த பண்ண போறது தமிழக வெற்றிக்கழகம் விஜய்ன்னு சொன்னேன். பாலாகிட்ட வருவோம். இந்த உமாபதின்றவர் இப்பதான் வீடியோக்குள்ளே போறோம். உமாபதின்றவர் இருக்காருல்ல, அவர் வீடியோ போட்டிருக்காரு யூடியூப்ல. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தா அது வைரல் ஆயிடுச்சு நல்லா. இதுவும் அஜெண்டா தான். இது வந்து இவர் புனிதர், இவர் வந்து சொல்லணுன்றக்காக சொன்னாரா அப்படிலாம் இல்லை. இதுவும் ஒரு காரணம் தான். பாலாவை அடிக்கணுன்ற டைம் இருக்கு, அதை அடிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயம் நடக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஆட்கள் மூலியமா மூவ் பண்ணால் கரெக்டாக நடக்கும். அது பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவனால பெரிய பின்புலன்ல ப்ராப்ளம் வரும்ன்ற ஏதோ ஒரு சந்தேகம் வர மாதிரி இவனை மாட்டி விடுறாங்க. ஆனால் அப்படி இவனால ஒரு ப்ராப்ளம் வரும்ன்றதுக்காக ஆட்கள் நிறைய இருக்காங்க. எம்ஜி கூட இருக்கான். எம்ஜி கூட சோசியல் மீடியாவில் பெரிய ஆள் தானே காட்டுறாங்க. பாலாவோட எம்ஜிக்கு ஃபேஸ் வேல்யூ அதிகம். ஸோ விஜய் இருக்காரு, ஃபேஸ் வேல்யூ அதிகம் தானே. இது அவர் நேரடியாக பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன சொல்றாரு, வெளியே வந்து முதலமைச்சரை பற்றியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பண்ண தப்பெல்லாம் டைரக்டாக பேசுறாரு. நாளைக்கு இவங்கெல்லாம் அநியாயம் பண்றாங்க, இவ்வளவு தொந்தரவு பண்றாங்க, எப்படியே விட்டக்கூடாது இவங்கள. நாளைக்கெல்லாம் ஏதாவது பர்மிஷன் கேட்கறது கோர்ட்டுட்டையும் போலீஸ் ஸ்டேஷனும் கேட்க மாட்டாராம், மக்கள்கிட்ட கேட்பாரா. உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு நான் வரக்கூடாதா? இந்த வார்த்தையை ஏன் இந்த உமாபதி கவனிக்கல? சரி, இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார்.
மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? இதே வார்த்தையை யாரு சொன்னா? கேபிஒய் பாலா சொல்றான். நான் மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னது, இந்த பாத்தீங்களா இது மக்கள் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க, இவன் தான் நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்க போறான், தமிழ்நாட்டில் வரப்போற கலவரத்துக்கு இவன் தான் காரணம் பாத்தீங்களா அப்படின்னு பேசுறாரு. என் செய்யறதெல்லாம் சின்ன லெவலில் பிரச்சனை தான். பிளாக்ல டிக்கெட் வச்சு கோடி கோடியில் சம்பாதிச்சிட்டு இருக்காரு விஜய். இதை ஏன் பேசல? விஜய் பேசின மீட்டிங்ல என்ன சொல்றாரு? இனிமேல் நான் யார்ட்டையும் அதிகாரத்துக்குலாம் நான் போய் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இருக்க மக்கள் உங்களை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும்? ஏன் அவங்களை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. மக்களை தான் பக்கம் ஈர்க்கிறாரு. எங்க தலைவரை அவங்க துன்புறுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, எங்க கிட்ட வந்து சேர விட மாட்டாங்க, மக்களும் தலைவனும் ஒன்று சேர விட மாட்டாங்க, ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுதுன்னா யார் மேல அது திரும்பும்? அரசாங்கத்து மேல திரும்புமா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? இப்போ அவர் பேசின வார்த்தையில, இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அதுவும் மேஜர் ஒய்டு ஆடியன்ஸ் இருக்கவங்க, லைவ்ல அவர் வந்தாலே கோடி பேர் சேரக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஆளு. அந்த ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆள் பேசுற இன்ஃப்ளூயன்சர், அதை பத்தி எவனும் வாய் திறக்க மாட்டீங்க. இந்த சப்ப டிக்கெட்டை இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் உங்களை உட்கார வச்சுக்கிட்டு, அதாவது பாலாவை மாட்டி விட்டு பாலாவை என் பக்கம் பாலா பத்தி பேச வச்சுட்டு பெரிய லெவலில் நடந்துட்டு தான் இருக்கு. அவன் பண்ணக்கூடிய பிளானு இந்த மாதிரி சில்லறையில் வச்சிடல, பெரிய லெவலில். ஏன்னா தமிழ்நாடுன்றது ரொம்ப முக்கியமான பிளேஸ். விஜய் பேசுற வார்த்தையை கவனிங்க. அவர் பேசுறது வந்து மக்கள், அந்த அவரோட தொண்டர்கள்லாம் ஜென்சி தான் மோஸ்ட்லி. ஸோ ஜென்சிஸை அட்டாக் பண்றாரு. அவங்க வந்து இவங்க கை காட்டினா பாயிற மாதிரி இருக்காங்க. இந்த விஷயத்த பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஆள் இப்போ விஜய் தான். அஜித் ஃபேன்ஸ் பண்ண மாட்டாங்க, அஜித் பண்ண மாட்டாரு. ஸோ அப்போ யார் இருப்பா? ரெண்டாவது தலைக்கிட்ட தான். ரஜினி கூட்டத்தில் வரவே மாட்டாங்க, அவங்க வேலை வயசானவங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்குது விஜய் ஒரே ஒரு ஆள். அவர் தான் இந்த ஜென்சி போராட்டத்தை பூம் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். அவர் பேச்சுவார்த்தை அப்படிதான் இருக்கு, அவரை தான் சூஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ கவனமா இருங்க. பாலான்ற ஒரு கேரக்டரை காட்டி உங்களை டம்மி பண்றாங்க, உங்க ஃபோக்கஸ் எல்லாம் பாலா பக்கம் திருப்புறாங்க. அது கிடையாது. அந்த பாலா செய்ய போறான்னு ஒரு வேலை சொன்னாங்க இல்லை, அந்த வேலையை செய்ய போற உண்மையான ஆளே ப்ரோ. எப்படி போய் சொல்றேன்? எதையாவது சொல்லாத போறாங்க, தளபதி பத்தி தப்பா பேசுற போறாங்க. தளபதி அப்படி கிடையாது ப்ரோ. அப்படியா? இப்போ ஒரு நியூஸ் வந்து தமிழ் பொக்கிஷம் விக்கி போட்டிருக்காப்புல, அந்த வீடியோ நான் போடுறேன். என்னன்னு இங்க மண்டல ஏதாவது இருந்தா புரிஞ்சுக்க. சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்னிசட் தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது. பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல நேபாளம், இலங்கை இப்படிலாம் போட்டிருக்காரா? கவனிச்சிங்களா என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு? ஜென்சி போராட்டம். யாரு? ஆதவ் அர்ஜுனா. ரெண்டாவது தலைக்கட்டு. ஃபர்ஸ்ட் வந்து டிவிகா தலைவர் யாரு? நம்முடைய விஜய் தான், நிரந்தர முதலமைச்சர். அவர் பக்கத்தில் இருக்கிறவர் யாரு? செகண்ட் லீட் வர போகிறது யாரு? புசி ஆனந்தன் நீங்கள் சொல்லுவீங்க, அவர் டம்மி பீஸ். அதுக்கு அது வந்து முன்னாடி வைக்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். அதாவது ஒரு விஷயம் நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற ஒரு ஆள். ஆதவ் அர்ஜுனா தான் மெயின் தலைக்கட்டு. அவர் ஒரு செகண்ட் லீடர் மாதிரி இருக்காருங்க. அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு, போஸ்ட் போட்டு எடிட் பண்ணியிருக்காரு, எடிட் பண்ணி அதை டெலிட்டே பண்ணிட்டாப்ல. டெலிட் ஏன் பண்ணணும்? இந்த போஸ்ட் ஏன் போடணும்? ஜென்சி போராட்டம் மாதிரி இங்கே ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, ஒரு போராட்டம் வெடிக்கும், இது நடக்கும் அது நடக்கும் சொன்னா கூட லாஜிக்கு. ஜென்சி போராட்டம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நேபாள், லடாக்கு, இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டிலையும் இது நடக்கும்னு எப்படி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம்ல, அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசி இங்கே தான் வருவாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, அதையே போஸ்டாக போட்டிருக்காப்ல, போட்டு டெலிட் பண்ணிட்டாப்ல. ஏன் டெலிட் பண்ணணும்? அதை பார்த்துட்டு அவனுடைய ரசிகர் கொஞ்சம் அனுங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க மெசேஜ் கிடச்சிருச்சுரா, கோட் வேர்ட் அக்செப்டடுன்றாங்க. புரியல இல்லை? அதையும் பாருங்க. இதை பார்த்த கொஞ்சம் பேர் அந்த ட்வீட்டில் என்ன போடுறாங்கன்னா, சிக்னல் கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்க ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இளைஞர்களை புரட்சிக்கு அழைக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு புரிய வர்றது. அப்போ எதிர்கட்சியிலிருந்து பார்க்கக்கூடிய நபர்கள், திமுக சார்ந்தவங்க, ஆதவ் அர்ஜுனா இப்படி செஞ்சிட்டாரு, புரட்சி கூப்பிட்றாரு, உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இவர் புரட்சியை இழுத்துருவார், அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அசம்பாவிதம் நிகழ்த்த நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் டிலீட் பண்ண பிறகும் அது ஆர்கைவில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? என்ன சொன்னேன்னு புரியுதா? நான் எப்போ சொன்னேன்?
எனக்கு தெரியுதுங்க. அதுதான் சொல்றேன்ல, தெளிவு வந்துருச்சுன்னா இங்க நடக்கிற பொலிட்டிக்கல் ட்ராமா என்னன்னு தெரிஞ்சிடும். இவங்கெல்லாம் ரொம்பலாம் கஷ்டப்படலை, இந்த மனித சமூகத்தை ஏமாத்துறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்படலை. சிம்பிளா அவங்களுக்கு அறிவு கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா உங்களை அடிமட்ட முட்டாளா வச்சிருக்காங்க. உங்களை மிகப்பெரிய முட்டாளா வச்சிருந்தா உங்களுக்கு மேல இருக்க கொஞ்சோன்னு அறிவை யூஸ் பண்றவன் உங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும்ல. அவனை விட அதிகமா நம்ம திங்க் பண்ணோம்னா இவங்க பண்ற அனைத்து கோமாளித்தனமும் ஈஸியா புரியுது. நான் அப்பவே சொன்னேன், இவங்க பண்ற பிளான்லாம் அப்படிதான் வருது, இப்படிதான் வருது. கடைசி தமிழ்நாட்டில் ஒரு ஜென்சி போராட்டம் உருவாக்குவாங்க. தமிழ்நாடுன்றது மேஜர் சிட்டி, யங்ஸ்டர்ஸ் இருக்க இடம். அதாவது யங்ஸ்டர்ஸ்ன்றவங்க அதிகமா இருக்க இடம். அதுலயும் குறிப்பா வேலை வெட்டி இல்லாதவங்க அதிகமா இருக்காங்க. இன்னொன்னு குறிப்பா சினிமா போதையில மூழ்கினவங்க தான் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவர் அணில் கூட்டம்னு சொல்றாருல, நாங்க அணிலுக்கு கூட்டம் இல்ல. அது கொடுத்தது யாரு? தளபதி. இவங்கெல்லாம் டேஞ்சர்லையும் டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜென்சி போராட்டமான ஒன்று வெடிச்சிச்சுன்னா மாபெரும் பிரச்சனையாக மாறும். நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். எல்லாத்தையும் கிளிப் நான் எங்கே பேசினேன் கட்டிலாம் காட்ட முடியாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்ன சொன்னேன். போன பாலா பற்றி பேசின வீடியோலே சொன்னேன். அப்படி நடந்துச்சுன்னா இப்போ மாபெரும் பிரச்சனையாக நடக்கும். தமிழ்நாட்டில் பயங்கரமான விஷயம்லாம் நடக்கும்னு சொன்னோம். ஏன்னா பாப்புலேஷன் அதிகம், அந்த ஜாம்பிஸோட வீரியம் அதிகம். பல ஆண்டு காலமாக அவங்க அடிமையாக இருக்காங்க. பல ஆண்டு காலமா தளபதி விஜய் தமிழக மாநாடு விஜய் பார்க்க நான் வந்திருக்கிறேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பார்க்கணும்னால நான் வந்தேன். படங்கள்லாம் பார்த்துருக்காங்க. இந்த புரட்சி நடந்தால் என்ன நடக்கணும், பல ஸ்டேட்டில் இப்போ நடக்கிறதையும் பார்த்துட்டாங்க. ஸோ பல நாடுகள் நடக்கிறதையும் பார்த்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து அவனுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணலாம்னு. அதெல்லாம் பழக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஜென்சி போராட்டம் நடந்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நடக்கும் நான் சொல்லலை, ஒரிஜினல் போஸ்ட் போட்டிருக்காரு, அதை எடுத்து தமிழ் பொக்கிஷன் வீடியோ போட்டிருக்காரு. இது இப்போதானே நடந்துச்சு, இப்போ நடந்த விஷயம். நான் எப்படி 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்ல முடியும்? ஏன்னா அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் பேச வேண்டிய இடம் அந்த டைமிங்கில் வந்திருக்கு, அதனால் பேசினேன். இல்லைன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் இது நடக்கும்னு. இவங்க பூனைக்கு யார் மணி கட்டுறது, யார் ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் காட்டின விஜயோட ஃபேன்ஸோட அந்த டிராஃப்ட் பார்த்துருப்பீங்கல்ல, இவங்களுடைய அறியாமை எவ்வளோ தூரம் இருக்குது, இவங்களுடைய முட்டாள்தனம் எவ்வளோ தூரம் இருக்குது, இவங்களுடைய புரிதல் தன்மை கம்மியாக இருக்குன்றது தெரியும். இந்த மாதிரி ஆட்களை ஜென்சி போராட்டம் மாதிரி மாபெரும் பிரச்சனையாக உருவாக்க முடியுமா முடியாதான்றதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லலை, நீங்களே சொல்லுங்க. படிச்சிருக்கானுங்க, எஜுகேட்டடாக இருக்கானுங்க, ரொம்ப குடும்பத்தை நடத்துறானுங்க, பேரம்பேத்தி வச்சிருக்கானுங்க. குழந்தைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் விஜயை பார்க்க வருவோம் சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு மூளை இருக்குன்னா, நாளைக்கு என் தலைவருக்கு பிரச்சனை அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவானுன்னு யோசிச்சு பாருங்க. ஏங்க சிம்பிளா சொல்றேங்க, விஜய் அரெஸ்ட் பண்றாங்க, விஜய் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லுவாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஊத்திட்டு போறாங்க, கூட்டி போறாங்க. இந்த ஜென்சி கூட்டம் என்ன பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. என் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. தான் குழந்தை செத்தாலும் பரவாயில்லன்னு கூட்டத்தில் போறவங்க, அவருக்கு பிரச்சனை, அவர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் ஏசி ரூம் தான் போயிருப்பாப்ல. ரொம்ப பந்துஸ்தா கூட்டி போய் மரியாதையா நடத்துவாங்க. விஜய் நம்ம அஜித்தை பிடிச்சாங்கல்ல, அஜித்தை பிடிச்சி லாக்கத்தில் அடிச்சாங்கல்ல, சாத்தான்குளத்தில் 2 பேர் அப்பா அம்மா நடிச்சாங்களா, அந்த மாதிரி ஒரு மூச்சு காத்து கூட விட மாட்டாங்க. இவர் அப்படியே அங்கே உட்காந்துருப்பாரு, போலீஸ்காரங்க சார் என்ன சார் வேணும், சாப்பிட்றீங்க சார் அப்படிதான் கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய நபருக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்க நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு? புரியுதா? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தான் உங்களுக்கு முதல் கேள்வி வரல. நடக்கணும், நடந்தாதானே இங்க நடக்கிற ஆட்சியில் ஸ்டேபிலிட்டி கம்மியாகும். ஸ்டேபிலிட்டி கம்மியானதானே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்க ஆளுமையை பயங்கரமா செலுத்த முடியும். ஆளுமையை செலுத்தாட்டியும் இங்க இருக்கவங்களை ஆட்டி படைக்க முடியும். நான் சொல்றதை கேட்குறியா இல்லை இதை காரணம் வச்சு நான் ஆட்சி கிடைக்கவா? தமிழ்நாட்டில் குந்தகம் விளைவிச்சா, தமிழ்நாட்டில் ஸ்டேபிலிட்டி கம்மியாயிருச்சுன்னா சென்ட்ரல்ல இருந்து ஆட்சியை கழிச்சு எமர்ஜென்சி கொண்டு வர முடியும்ல? தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி பலத்தட்ட ஸ்கெட்சுகள் இருக்கு. இது பொலிட்டிக்கல் ட்ராமா. இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா அனைத்தையும் கவனிச்சிங்கன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த தற்குறிகளெல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். தன்னை அணில் குஞ்சான்னு கிண்டல் பண்ணவையில நாங்கள் சிங்க குட்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அணில் கூட்டம்னு சொல்றாருல, நாங்க அணிலுக்கு கூட்டம் இல்ல. அது கொடுத்தது யாரு? தளபதி. இந்த சிங்க குட்டி தான் எலிக்குட்டி மாதிரி நசுங்கி மிதுங்கி செத்து கிடந்துச்சு நிறைய. வாய் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, சரியான புரிதலோட இருங்க, சரியான விஷயத்த பேசுங்க, சரியான விஷயத்த கற்றுக் கொடுங்க.
சரியான தலைமையை உருவாக்க ட்ரை பண்ணுங்க. முட்டாள் பின்னாடி போனீங்கன்னா நீங்க அடிமட்ட முட்டாள தான் மாறுவீங்க. புத்திசாலி பின்னாடி போனீங்கன்னா தான் ஓரளவுக்கு புரிதல்னாச்சும் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. குறிப்பா இந்த ஜென்சி போராட்டத்தை பத்தின கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸ் ஆட் ஆகி மெம்பர்ஷிப்ல ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ட்ரஸ் மூலம் தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். விழித்துக் கொள்வாரெல்லாம் பிழைத்துக் கொள்வார். நான் ஒரே ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளி இருக்கும், இந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்து உரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. உங்கள்ட்ட தான் சொல்றேன், ஏமாறாதே. ஜனங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு சொல்லி தர புரிய ஒருத்தனும் சுதந்திரம்னா ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ காட்டுக்கோழி மாதிரி இங்க அங்க பார்க்கறது சுதந்திரம்னு சொல்வ. ஆனா அவங்க எல்லாம் பிராயர் கோழி ஆயிட்டாங்க. ஐயா, எங்களை கறிக்கடை கொண்டு போகும்போது டிவிஎஸ் 50 பின்னாடி இப்படி தொங்க விட்டு கூட்டிட்டு போறீங்களே, மூக்கு ரோட்ல உரசிட்டே வருது. கொஞ்சம் உயரமா தூக்கி கட்டினீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு கெஞ்சுவாங்க. இவங்களுக்காக போராட போறியடா. Who is this guy?